ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை விங்ஸ் பை வே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்காங்க. டெர்மினல் 2. இந்த டெர்மினல் 2 பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயரில். செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. நம்ம சென்னை ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளி தான் நிற்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஈகோ சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மரம் தான். நீங்களே பார்த்தா தெரியுங்க, உங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து க்ரீனரிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்சுக்கு இந்த மாதிரி வந்து க்ரீனரி வந்து இருக்கிற ஏர்போர்ட் வந்து ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் துபாய் ட்ரிப் வந்து லாஸ்ட் இயரில் முடிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வந்து ஜோர்டன் போகிறாங்க. நம்மளோட ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணி வந்து 2:30 மணி ஆக போகுது. நம்ம ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா 4:40 கல்ஃப் ஏரில். இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஜோர்டனுக்கு நான் வந்து எதுக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடியோவில். ஸோ நம்ம வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து. என்னென்னா இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நானும் என்னோடய பிரதரும் நாங்கள் சேர்ந்து தான் வந்து இந்த சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இப்போ வந்து சிங்கிளாக இந்த இது போகிறேன், இப்போ ஜோர்டன் போகிறேன். பிரதர் வந்து இப்போ வந்து இந்தியாவில் தான் இருப்பார். ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து அவர் வந்து லோக்கல் ட்ரிப்பு வந்து இப்போ வந்து பண்ண போகிறாரு அடுத்து ஒரு ஃபியூ மந்த்ஸில். நான் வந்து இப்போ வந்து இந்த ஜோர்டன் கண்ட்ரிக்கு போகிறேன். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான வீடியோஸ் வந்து நமக்கு வரும். எப்படின்னா லோக்கல் ட்ரிப்பு வரும், இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் வரும். ஸோ 1 by 1 நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஜோர்டன் ட்ரிப்பை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட்டில் வந்து போட் பண்ணிட்டோம். ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம் கல்ஃப் ஏரில். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. இதுதாங்க ஃப்ளைட்டோட வியூ. நல்லா இருக்குது ஃப்ளைட்டு. லெக் ரூமும் நல்லா இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அதாவது ஜோர்டானுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது இ விசா இருக்குது, நம்மளுக்கு விசான அரைவல் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இ விசா எடுக்காமல் வந்து நம்ம வந்து விசான அரைவல் தான் வந்தோம். அதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டே ஏற முடியாத அளவு பண்ணியிருப்பாங்க நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்லேயும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃப்ளைட்டே ஏற விடாமல் நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஜோர்டனுக்கு வந்து விசான அரைவலில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு வந்து அலோவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மணி நேரம் வந்து ஏர்லைன் கூட பேசி இது பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து என்ன ரீசன் அப்படின்றத வந்து நம்ம எண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ஏர் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து 4:40 எடுக்கிறோங்க. 4:40 எடுத்து நம்மளுக்கு வந்து பக்ரைன் வந்து டிரான்சிட் வந்து 2.5 மணி நேரம் பக்ரைன் டிரான்சிட் போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து அம்மானுக்கு வந்து அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு டூரேஷன் மட்டும் 5 மணி நேரம் ஆகும். நம்மளுக்கு 2 மணி நேரம் டிரான்ஸ்லேட், மொத்தம் 7 மணி நேரம் ஆகும். நம்ம வந்து ஜோர்டன் அம்மான் வந்து ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, மதியம் ஒரு 12:30 மணி ஆகலாம். நம்ம இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணி லக்கேஜெல்லாம் கிளைம் பண்ணி வெளியே போனோம்னா 1 மணி 1:30 மணி ஆகலாம், சொல்ல முடியாது. நமக்கு வந்து இன்னும் ஜோர்டன் இமிக்ரேஷனில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்க போகுதுன்னு தெரியல. பட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஜோர்டனில் வந்து விசிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, நம்ம வந்து அங்கே போன பிறகு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இமிக்ரேஷனில் அப்படின்ட்டு தெரியல. நம்ம அங்கே போன பிறகு செக் பண்ணி பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து புதுசாக கற்றுக்க முடியுங்க.
நிறையா வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏர்லைனில் வந்து ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அப்டேட் இருக்காது. நம்ம போயிட்டு வந்து அங்கே போய் நிற்கும்போது வந்து இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நீங்கள் இது வச்சுருக்கணும், அது வச்சுருக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இமிக்ரேஷனில் பிரச்சனை இல்லை, பட் ஏர்லைன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக தான் போகணும். ஏதாவது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து நம்மளால் நம்ம காசு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், நம்ம புக் பண்ண ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வெல் ப்ரிப்பேர்டாக நம்ம வந்து போகணும். ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்னா நம்ம போடுற ஒவ்வொரு நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எந்த மாதிரி வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து கஷ்டப்படுவோம், அதாவது ஏர்லைன் ஆகட்டும், இமிக்ரேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எந்த மாதிரி பண்ணுறாங்க, நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கா, இல்லை சம்டைம்ஸ் நெகட்டிவ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் விஷயம் வந்து இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தாண்டி நம்ம வந்து ஒரு கண்ட்ரியை விசிட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்த ஜோர்டன் வந்து விசா பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வந்து விசான அரைவல் தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட நவம்பர்லேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. விசா வந்து இந்தியா வந்து அப்ளை பண்ணலாம், நம்ம வந்து விசான அரைவலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விசான அரைவலுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் போகும்போது 4500 கிட்டத்தட்ட ஆச்சுங்க. ஸோ இந்த தடவை வந்து நம்ம போகிற எதுவும் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அங்கே போய் தான் பார்க்கணும் நமக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு ட்ராவலர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா டிப்ஸு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மணி எக்ஸ்சேஞ்சு நீங்கள் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் சிட்டிக்குள்ளேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 ஆஃபீஸில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் வந்து ட்ரை பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்டு என்ன ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து நம்ம பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு பெட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம். நைஸ். ஓகே, சீட் பெல்ட் போட்டாச்சுங்க. நான் சொன்ன போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன்ல, இப்போ நம்ம வந்து கேஷ் வந்து நம்ம வந்து யூஎஸ் டாலருக்கோ இல்லை நம்ம வந்து பவுண்டுக்கோ ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சிட்டியில் இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம போயிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஃபோன் நம்பர் மேபி கூகுளில் இருக்கலாம், நம்ம வந்து அதை கால் பண்ணி என்ன ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறீங்க அவங்க இதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ஒரு செக் பண்ணேன். இப்போ வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்சில் இன்றைக்கி யூஎஸ் டாலர் என்ன ரேட் வருது அப்படின்னு செக் பண்ணேன். அவங்க சொன்னாங்க 92 ரூபா 93 கிட்ட சொன்னாங்க. அதே இது வந்து லோக்கல் சிட்டிக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்சில் வந்து செக் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, 84 ரூபா 55 பைசா வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 9 ரூபா, கிட்டத்தட்ட வந்து 9 ரூபா டிஃப்ரென்ஸ் ஆகுது. நம்ம வந்து வெளியே வாங்குறதுக்கும் ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட 9 ரூபா டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எவ்வளோ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நம்ம லோக்கல் இருக்கிற சிட்டிஸில் வந்து 4-5 ஆஃபீஸில் போய் நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் எங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மெயின் விஷயம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ளைட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க டேக் ஆஃப்க்கு. ஃப்ளைட் வந்து ரிவ்யூ நம்மளும் கொடுக்குறோம். ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம ஃப்ளைட் ரிவ்யூ வந்து பண்ணுறோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்திஹாடோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் வந்துட்டு அதர்பைசான் ஏர்லைன்ஸோட ரிவ்யூ நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம கல்ஃப் ஏரில் வரோம். ஸோ கல்ஃப் ஏர் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சீட்டிங் நல்லா இருக்குங்க, லெக் ரூமும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து மீல் வந்து என்ன வருது, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீல் வந்து நம்ம கொடுக்கும்போது அதை பற்றின டீட்டெயில் வந்து ரிவ்யூ வந்து நம்ம போடலாம். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் கைஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேற்கொண்டு வந்து நமக்கு வந்து நீங்கள் பார்க்க வருது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் நம்ம வந்து டிப்ஸ் போடுவோம். ப்ளஸ் வந்து நம்ம வெப்சைட்டை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்லேயும் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. நிறையா ட்ராவல் பிளாகர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பிளாகர்ஸ் யார்கிட்டையும் வெப்சைட் கிடையாது. நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து பக்காவாக நம்ம வந்து அப்டேட் பண்ணி ரன் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம வெப்சைட்டோட நேமும் நம்ம கீழே வந்து
கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்து வந்து மீல் வந்த உடனே வந்து வீடியோ எடுத்துகிட்டு நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா?
இன்டர்நேஷ்னலாக ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கல்ஃப் ஏரை ப்ரிப்பேர் பண்ணி புக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷனில் தான் இன்னும் இருக்குது ஃப்ளைட்டு. இந்த இடத்துல போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட சூரத் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். நம்ம இன்னும் 2920 கிலோமீட்டர் போகணுங்க. இங்கே இருக்குது பக்ரைன், இங்கே போகணும் நம்ம. இங்கேருந்து மறுபடியும் நம்ம டிரான்ஸ்லேட் எடுத்து ஜோர்டான் போகணும். ஜோர்டான் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து நம்ம ஜோர்டான் இங்கே போகணும். ஜோர்டான் பார்த்தீங்கன்னா பார்டர் ஷேரிங் கண்ட்ரி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஜோர்டானு, இது ஜோர்டானு, இது எஜிப்து, பாலஸ்தீனு, இஸ்ரேலு, காசா, இது பார்த்தீங்கன்னா சவுதிங்க. இது வந்து சவுதியோட பார்டரு. ஓகேங்களா. இங்கே வந்து சிரியா பார்டர் இருக்குங்க. சிரியா பார்டர் எர்பில். இதுதான் வந்து லாஸ்ட் சிட்டி. இது வந்து சிரியா பார்டர் வரும். பார்த்தீங்களா, இது வந்து ஈராக் பார்டர். ஸோ எத்தனை கண்ட்ரி இருக்குது ஜோர்டான் பார்டர் பார்த்தீங்கன்னா, ஈராக்கு, இஸ்ரேலு, சிரியா, எஜிப்து, சவுதி. வந்தாச்சு பக்ரைனுக்கு. இப்போ டீபோர்ட் ஆகியாச்சு. உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டு ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குது ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்து ஏர்போர்ட்டில் ரிவ்யூ பண்ணலாம். உள்ள செக்யூரிட்டி கிளியரன்ஸ் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. ஏர்போர்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. செம்மையாக வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். அதாவது இது ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கேம் விளாட்ற மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியல. போய் விளாட்றாங்க, ஃப்ரீ டைமில் கேம் விளாட்றாங்க. கேம் விளாட்றதுக்கான ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். நமக்கு இன்னும் 10-15 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போகணும். நல்லா வெயிட்டிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா கிட்ஸுக்கு வந்து கேம் விளையாடுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மானிட்டர் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு. இதுக்கு எவ்வளோ காசு என்னன்னு தெரியல. அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரியல. பட்டு சூப்பருங்க. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும். அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஃப்ளைட்டுங்க. ஒமானுக்கு போகிறது ஜோர்டன். ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. நமக்கு வந்து விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு. 9F. உள்ளே போய் பார்ப்போம். இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ஜேர்னிங்க ஃப்ளைட் டைமு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு விசான அரைவலில் வந்து பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா அந்த பஞ்சாயத்தை போயிட்டு முடிச்சுட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி போகிறது எப்படின்னு தெரியல. நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க, போய் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. ஏன்னா விசான அரைவல் ஏதாவது பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் கிளியர் பண்ணுறதுக்கு. கிளியர் பண்ணலைன்னா கஷ்டம். பட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக நினைப்போம், கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜோர்டன் விசா வந்து பெட்டராக வந்து விசா ஆன் அரைவல் வராமல் விசா எடுத்துகிட்டு வர்றது பெட்டரு. பண்ணோம் அப்படின்னா அதுதான் பெட்டரு. 5 நாள்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் 3 to 5 டேஸ்க்குள்ளே நமக்கு கிடச்சிரும்.
பெருசாக வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் எதுவும் பெருசாக தேவையில்லை. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, பேமெண்ட்டு, அப்புறம் மேபி ஹோட்டல் புக்கிங்கு, அக்காமடேஷன், நம்ம ஹோட்டல் புக்கிங் இருந்துச்சுன்னா கேட்பாங்க, ரிட்டன் டிக்கெட் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிடச்சிடும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. தண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க, பன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன வந்து பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏதோ எக்ஸ் சாண்ட்விச்சா சில்லுன்னு இருக்குது. பார்க்குறேன், வாங்க பிரித்து பார்க்கலாம். சாண்ட்விச்சு கொஞ்சமாக சூடாக கொடுத்தா பரவாயில்ல. செம்ம சில்லுன்னு இருக்குது. சூடாகவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பச்சை பயிர் இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ளைட்டில் நம்ம சாப்பாடு இருக்கும் கொடுத்தாங்க போல, என்னன்னு தெரியல. நான் வந்து வாங்கலை, தான் சொன்னேன் இல்லைங்க, இந்த மாதிரி இருக்குது கொடுக்க முடியல அப்படின்றதால நான் வந்து வாங்கலை. சவர்மாவையே வந்து சாண்ட்விச்சுன்னு சவர்மாவையே வந்து இவ்வளோ சில்லாக கொடுப்பாயின்னு நினச்சி பார்த்துருக்கேன். சூடாக தான் சவர்மா சாப்பிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சில்லு 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 சில்லுன்னு இருக்குது. சில்லுன்னு இருக்குது சவர்மா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். நம்மளோட எட்டியாடு ஏர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ இருக்குது. அதில் பாருங்கள், நிறைய ஐட்டம் கொடுத்தாங்க, சேலட்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட அசர்பைஜான் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். சீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, கலர் கலராக சீஸ்லாம் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 2 ஐட்டம் 3 ஐட்டத்தை கொடுத்து முடிச்சுட்டாங்க. ரொம்ப கம்மி தான் இருக்கும். சில்லு இருந்தாலும் ஸ்டஃபிங் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அதான் கொஞ்சம் சூடாக செம்மையாக இருக்கும்.